ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா சேப்பக்கிழங்கு கட்லெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெசிபி. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். சேப்பக்கிழங்கு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ரஸ்க்கு அப்படி இல்லைன்னா ப்ரெட்டு, இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது. கடலை மாவு அரை கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு டேஸ்ட்காண்டி, எல்ஜி பெருங்காயம். நீங்கள் கட்டி பெருங்காயமாக வச்சுருந்தீங்கனாக்கா கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பவுடர் இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இந்த கட்லெட் வந்து பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சேப்பக்கிழங்கை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து சேப்பக்கிழங்கை வந்து போட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இல்லைனாக்கா மற்ற இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, ஸோ சேப்பக்கிழங்கு வந்து நான் பாயில் பண்ணுறப்போ உப்பெல்லாம் எதுவுமே போடலை. ஸோ அப்படியே தான் வந்து நான் பாயில் பண்ணேன். இஞ்சி, பச்சை மிளகா, ஸோ பெருங்காயம் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிறேன். ஸோ உப்பு தேவையான அளவு. ஸோ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். பத்தலைனாக்கா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து கடலை மாவு. ஸோ கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து பிசைஞ்சிடலாம். ஏன்னா வெங்காயத்தில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி தெளித்து இது பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. கரெக்டாக 250 கிராமுக்கு சேப்பக்கிழங்குக்கு அரை கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு கரெக்டாக வந்து எனக்கு அந்த பதம் வந்து வந்துருச்சு. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து வரலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனா தடவிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கையிலையும் கொஞ்சமாக 2 கையில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்லெட்டை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுனாக்கா மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில்
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோடனே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸில் நம்ம டிப் பண்ணி உள்ளே பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டு டிப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா ஒன்று மாற்றி ஒன்று நம்ம திருப்பி போட்டு எடுத்துடணும். நல்லா ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.